ஓம் அஸ்மத் குருப்பியோ நமக, அஸ்மத் பரமகுருப்பியோ நமக, அஸ்மத் சர்வகுருப்பியோ நமக, ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு ஒரு அருமையான நாள். இன்னைக்கு இங்கே வந்து இந்த பூஜையில் இந்த திருமஞ்சனத்தில் சேவித்து பூஜையில் கலந்துக்கிட்ட எல்லாருமே உண்மையிலேயே ரொம்ப பாக்கியசாலிங்க. ஏன்னா எல்லாமே இன்னைக்கு ரெட்டை பாருங்கள், டபுள் டமாக்கா மாதிரி 2 நரசிம்மர் எழுதியிருக்காங்க. அந்த 2 நரசிம்மரையும் கவனிச்சு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி நரசிம்மர். ஸோ ஜோடியாக இருக்காங்க. ஒரு மிதுனமே உத்தேசியம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம சம்பிரதாயத்தில். மிதுனம்னா ஜோடி. ஸோ அதாவது திவ்ய தம்பதிகள், பெருமாளும் தாயாரும் சேர்ந்த சேர்த்தியில தான் நமக்கு கைங்கரியம் வேணும்னு நம்ம பிரார்த்தனை பண்ணுறோம். அதனால அந்த மாதிரி சேர்த்தியில் உள்ள பெருமாளை சேவிக்கிறது வந்து ரொம்ப விசேஷம். அதுவும் ஒரு சேர்த்தி இல்லாமல் இன்னைக்கு டபுள் 2 சேர்த்தியாக வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதுவும் போக இன்னைக்கு வந்து எதுக்காக இந்த சத்சங்க இது பண்ணியிருக்கோம்னா, 2 திருநக்ஷத்திரம் சேர்ந்து வந்திருக்கு. நேற்று வந்து வைகாசி சுவாதி நரசிம்ம ஜெயந்தி, நரசிம்மரோடைய திருநக்ஷத்திரம் நேற்று. இன்னைக்கு வந்து நம் குலக்கூடஸ்தரான நம்மாழ்வாருடைய திருநக்ஷத்திரம் வைகாசி விசாகம். குலக்கூடஸ்தர்னா நம்ம அந்த ஸ்ரீ வைஷ்ணவ குலத்துக்கே அவர் தலைவர். கூடஸ்தர்னா தலைவர்னு அர்த்தம். ஸோ குலக்கூடஸ்தருடைய திருநக்ஷத்திரம் வந்து நம்ம எல்லாருமே ரொம்ப விசேஷமாக கொண்டாடுற ஒரு திருநக்ஷத்திரம். ஸோ இந்த 2 நட்சத்திரமும் சேர்ந்து வந்த நாளில், அதுவும் சனிக்கிழமையாக இருக்கிறதுனால எல்லாரும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருந்து இந்த திருமஞ்சனத்தை அனுபவித்து இந்த பாசுரங்கள்லாம் சேவித்தது ரொம்ப திவ்யமாக இருந்தது. ஸோ இந்த சந்தர்ப்பத்தில் சௌரி சுவாமி வந்து நரசிம்மரும் நம்மாழ்வாரும் அப்படின்னு கொஞ்சம் லிங்க் பண்ணி ஒரு 4 வார்த்தை பேசுங்க அப்படின்னு சொன்னார். ஸோ அதனால் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நரசிம்ம அவதாரத்தை பற்றி பார்ப்போம். நரசிம்ம அவதாரம், பெருமாளுடைய அவதாரங்கள் பல. அதில் விசேஷமாக நம்ம பேசுகிறது வந்து 10 தான். அதனால் தசாவதாரம்னு சொல்கிறோம். பட் அவர் எடுத்துக்கிட்டு இருக்கிற அவதாரங்கள் அநேகம். அதில் வந்து நரசிம்ம அவதாரம் வந்து ரொம்ப விசேஷம். நரசிம்ம அவதார கதை வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். இது புதுசாக ஒன்றும் இல்லை. நான் புதுசாக அதில் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. பட் அதில் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறத மட்டும் நம்ம பார்க்கலாம். ஸோ நரசிம்மர் எப்போ அவதாரம்னா என்ன? பகவான் வந்து அவதாரம்னா லிட்ரல் மீனிங் வந்து இறங்கி வர்றது. பகவான் தன்னுடைய நிலையிலிருந்து, அதாவது ஸ்ரீ வைகுண்டத்தில் இருந்து இந்த பூலோகத்துக்கு, இந்த லீலா விபூதிக்கு, நித்திய விபூதியிலிருந்து லீலா விபூதிக்கு வந்து அவதாரம் எடுத்து அந்த பர்பஸ் ஆஃப் அவதாராஸ் அப்படின்னு சொல்லி பகவத்கீதையில் 4வது அத்தியாயத்தில் அவதார ரகசியம் சொல்லி கண்ணன் வந்து வெளியிடுறான். ஃபஸ்ட்டு 6 அத்தியாயங்கள் வந்து கர்மஞான பக்தி யோகங்கள் தான். அதை பற்றி மட்டும்தான் பேசியிருக்கணும். ஆனால் இடையில அவன் என்ன தோணிச்சோ தெரியல, 4வது அத்தியாயத்தில் ஆரம்பத்தில் பிரசங்காது நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவதார ரகசியத்தை வெளியிடுறான். பிரசங்காதுன்னா என்னன்னா, இப்போ நம்ம ஒரு விஷயத்த பேசிகிட்டு இருக்கும்போது பைதவே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயத்த நம்ம ஒரு விட்டு மாதிரி போட்டு விடுவோம்ல, அதான் பிரசங்காது சொல்கிறது. அந்த மாதிரி கண்ணன் அர்ஜுனன்ட்ட கர்மஞான பக்தி யோகத்தை பற்றி பேசும்போது தன்னுடைய அவதார ரகசியங்களை பிரசங்காது அவர் சொல்கிறார். அதில் 6 விஷயங்களை 4 ஸ்லோகத்தில் சொல்லியிருக்காரு. அதில் பர்பஸ் ஆஃப் அவதாரம் என்னன்னு, பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சுதுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி உகேவிய. அதாவது 3 பர்பஸ் சொல்கிறான். சாதுக்களை ரட்சிக்கிறதுக்கும், பரித்ராணாய சாதுனாம் துஷ்டர்களை நிரசிக்கிறதுக்கும், தர்மத்தை நிலைநாட்டுவதற்கும். ஸோ இந்த 3 தான் பர்பஸ். அவதாரங்களுக்கு பர்பஸ் இந்த 3 தான். இந்த 3ல் வந்து எது முக்கியம் அப்படின்னு பார்த்தா, இப்போ தர்ம சம்ஸ்தாபனம் பண்ணுறதுக்கு பகவான் நேரில் இறங்கி வரணும்னு அவசியம் இல்லை. அவர் இருக்கிற இடத்துல இருந்தே சங்கல்பத்திலேயே பண்ணலாம். அதே மாதிரி துஷ்டர்களை நிரசிக்கிறதுக்கும் அவர் வந்து தான் அவங்கள அடித்து கொல்லணும்னு அவசியம் இல்லை. அங்கேருந்தே
சக்கராயத்தை ஏவி விட்டால் வந்து அது வேலையை முடிச்சுட்டு போயிடும். ஸோ அதுவும் பிரதானமான ஒரு காரணம் கிடையாது. ஆனால் சாதுக்களை ரட்சிக்கிறதுக்கு, அதாவது சாதுக்கள் அவரை சேவிக்கணும், அவரை பார்க்கணும், அவர் இதை அருளை பெறணும்னு வேண்டி கேட்கும்போது அதை வந்து அவர் உட்கார்ந்த இடத்துலேருந்து பண்ண முடியாது. அதுக்காக தான் அவர் மெயினாக அவதாரங்கள் எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஆச்சாரியர்கள் சொல்கிறாங்க. ஸோ பகவத்கீதையில் அவர் 3 பர்பஸ் சொல்லியிருந்தாலும் அதில் முக்கியமான பர்பஸ் வந்து சாது ரட்சணம் தான். இது பக்தர்களை காப்பதற்கும் பக்தர்களுக்கு அவர்கள் வேண்டியதை செய்வதற்காக தான் வர்றாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிரகலாதன் கதை எல்லாருக்கும் தெரியும். அவங்க அப்பா அசுரன் ஹிரண்யகசிபு. அவன் வந்து நெடுங்காலம் தவம் பண்ணி பிரம்மாட்ட கண்ணாபின்னான்னு வரம் வாங்கி வச்சிடுறான். எனக்கு மனுஷனால் சாவு வரக்கூடாது, மிருகத்தினால சாவு வரக்கூடாது, நிலத்தில் சாவு வரக்கூடாது, தண்ணியில் வரக்கூடாது, பூமியில் வரக்கூடாது, ஆகாயத்தில் வரக்கூடாது, கடைசியில் ஒன்னாலே எனக்கு சாவு வரக்கூடாது, நீ படைச்ச பிரம்மாட்ட ஒன்னாலே சாவு வரக்கூடாது, ஒன்னால் படைக்கப்பட்ட எதனாலேயும் சாவு வரக்கூடாது அப்படின்னு ஹி தாட் ஹி கவர்ட் எவ்ரிதிங் அப்படி நினச்சி வரம் வாங்கி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எல்லாரையும் கொடுமைப்படுத்துகிறான். அவனுக்கு பிரகலாதன் மகன் அவன் வந்து சிறந்த விஷ்ணு பக்தன். இவன் வந்து ஹிரண்யாயன மகன் சொல்ல சொன்னால் அவன் நாராயணாயன மகன் தான் சொல்கிறான் அவன். ஸோ 2 பேருக்கும் எப்போவுமே கான்ஃப்ளிக்ட்டு. ஸோ அவன் சொன்ன பேச்சை கேட்க மாட்டேங்கிறான்னு சொல்லி அவனை தண்டிக்க பார்க்குறான் ஹிரண்யகசிபு. மலையிலேருந்து உருட்டி விட்றான், பகவான் காப்பாற்றிடுறாரு. கல்லை கட்டி விட்டு கடலில் தள்ளி விட சொல்கிறான், அதுலேயும் தப்பிச்சிட்டான். விஷப்பாம்புகளை விட்டு கடிக்க வச்சான், அதுலேயும் தப்பிச்சிட்டான். இந்த மாதிரி நிறைய என்னென்னமோ பண்ணி பார்த்தான். அதுலையெல்லாம் அவனால் ஒன்றும் பண்ண முடியலை, பகவான் ரட்சிச்சிட்டார். ஸோ அப்படி இருக்கும்போது இத்தனை கண்டங்கள் வந்த போதும் பகவான் நேரில் வராமலே அவனை ரட்சிச்சார். ரைட்டா? அப்படி இருக்கும்போது ஏன் கடைசியில் நிருசிம்மரா அவதாரம் எடுத்தார்? பக்தனை ரட்சிக்கிறதுக்காக தான் அவதாரம்னா, இதுக்கு முன்னாடி அவனுக்கு எவ்வளவோ கண்டம் வந்தது, எல்லாத்துலேருந்தையும் காப்பாற்றினாரு. அப்படி இருக்கும்போது கடைசியில் எதுக்காக தூண்ல இருந்து வெளியே வந்தார்? ஆமா, கரெக்ட். பக்தனுடைய வாக்கு பொய்க்க கூடாது அப்படின்னு. ஸோ ஒரு நாள் சாயந்தரம் வந்து பிரதோஷம்னு சொல்றது. ஸோ விசேஷமான பிரதோஷம் எப்போன்னா, அமாவாசைக்கு 3 நாள் முன்னாடியும் பௌர்ணமிக்கு 3 நாள் முன்னாடி வர்ற சாயந்தர நேரம் பிரதோஷம், விசேஷமான பிரதோஷம். இப்போ வந்து வைகாசி மாதம் சுக்லபக்ஷம் பிரதோஷம் நேற்று. ஸோ அந்த நேரத்தில் வந்து இந்த ஆஸ் யூஷுவல் அப்பாவும் மகனும் சண்டை போட்டுக்கிறாங்க. வந்து ரொம்ப கோவத்தின் உச்சியில் கேட்குறான், சும்மா விஷ்ணுன்னு சொல்கிறேன், எங்கடா இருக்காரு விஷ்ணு அப்படின்னு கேட்குறான். அவர் எங்கும் இருக்காருப்பா அப்படின்னு பையன் சொல்கிறான். எங்குன்னா இந்த தூணில் இருக்கானா அப்படின்னு ஒரு தூணை காமிச்சு கேட்குறாரு. ஆமாம் இருக்காரு, இப்போ நான் அந்த தூணை உடைக்கிறேன், விஷ்ணு இருக்காரான்னு பார்த்துருவோம். இல்லை நிச்சயமாக உள்ளே இருப்பார் அப்படின்னு பிரகலாதன் சொல்கிறான். ஸோ தன்னுடைய பக்தன் அந்த வார்த்தையை விட்டுட்டான், இந்த தூணில் வந்து பகவான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வார்த்தை பொய்யாயிடக்கூடாது. அதனால அவன் அந்த கதையை எடுத்து அந்த தூணை அடித்து உடைக்கும் போது பகவான் நிருசிம்மரா வெளியே வர்றாரு. ஸோ வெளியே வந்தவர் மிருகமும் இல்லை, மனுஷனும் இல்லை. அவனை ஹிரண்யகசிபுவை தூக்கி மடியில் வச்சு, நிலத்திலையும் இல்லை, பூமியிலையும் இல்லை, ஆகாயத்திலையும் இல்லை, அவரோட மடியில் வச்சு பகல்லையும் இல்லை, ராத்திரிலையும் இல்லை, பிரதோஷத்தில் சாயந்தர நேரத்தில் எந்த ஆயுதமும் இல்லாமல், ஆயுதத்தினால சாவு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான். ஸோ ஆயுதம் இல்லாமல் தன்னுடைய நகத்தினாலேயே அவனை வந்து சம்ஹாரம் பண்ணிடுறார். ஸோ இதில் வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா, பகவான் என்ன பண்ணியிருக்காருன்னா, தன்னுடைய பக்தனுடைய ஒரு வார்த்தையை காப்பாற்றுறாரு. 1. 2வது வந்து மற்ற தேவதைகள் கொடுத்த வரத்தை வந்து மீறிடக்கூடாது. அப்புறம் வந்து அந்த தேவதைகளுக்கு மதிப்பு இல்லாமல் போயிடும். இப்போ பிரம்மன் வந்து வரம் கொடுத்துருக்காரு, என்னென்னமோ ஒரு லிஸ்ட், பெரிய லிஸ்ட் வரம் கொடுத்துருக்காரு. அது எதுவுமே பொய்யாயிடக்கூடாது. அந்த மாதிரி பார்த்து அந்த தேவதைகளுக்கும் எந்த குறையும் வந்துடக்கூடாது. அட் த சேம் டைம்
தர்மத்தை நிலைநாட்டணும், துஷ்டர்களை இது பண்ணணும், சாது சம்ரக்ஷணம் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு முழுமையான ஒரு அவதாரம் தான் நரசிம்ம அவதாரம். ரொம்ப ஷார்ட் டைம் தான் இந்த அவதாரம் சொல்லுவாங்க, ஒரே ஒரு நாளிகை தான் இருந்தார் அப்படின்னு. ஸோ வந்து இரண்யனை கொன்னதுமே பயங்கர கோபமாக இருந்தாராம். ஸோ யாராலையுமே ஒரு கோபத்தை இது பண்ண முடியலையா. தேவர்கள்லாம் வந்து பூ மாதிரி பொழிஞ்சு இது பண்ணியிருக்காங்க, எதுவும் நடக்கலை. கடைசி தாயார் வந்து சமாதானம் பண்ண பின்னாடி தான் அவ சாந்தமாகி அந்த மடியில் உட்கார வச்சுட்டு லக்ஷ்மி நரசிம்மராக சேவை சாதிச்சிருக்காரு. ஸோ இதில் தாத்பரியம் வந்து அடியார்களை காப்பாற்றிருக்கார். ஸோ அதனால நரசிம்மம். இதே மாதிரி ராமாயணத்தில் வந்து ராமருக்கு வந்து கோபமே வராதான். ஸோ ராவணன் எவ்வளவோ அபச்சாரம் பட்டிருந்தாலும் அந்த ராவண யுத்தம் நடக்கும்போது கூட ராமருக்கு வந்து அப்படி ஒன்றும் பெருசாக கோபம் வரலையா. எப்போ கோபம் வந்ததுன்னா, அனுமாரை வந்து ராவணன் வந்து பயங்கரமாக அடித்து குற்றுயிரும் கொலையுருமா அனுமாரை வந்து கீழே கடக்கிறப்போ தான் ராமருக்கு கடும் கோபம் வந்துதான். நீ எப்படி என்னுடைய அடியவரை வந்து நீ இந்த மாதிரி அடிக்கலாம்னு சொல்லி அதுக்கப்புறம்தான் உக்ரமாக இது பண்ணி ராவணனை வதம் பண்ணுறார். ஸோ அதனால் ராகவ சிம்மம் அப்படின்னு பேர் ராமருக்கு அந்த ராமாயணத்தில் ராகவ சிம்மம். அதே மாதிரி கிருஷ்ணாவதாரத்தில் பாண்டவர்களை கௌரவர்கள் ரொம்ப மோசம் பண்ணுறாங்க, இல்ட்ரீட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து இவங்கெல்லாம் கிருஷ்ணனுடைய அடியார்கள் பாண்டவர்கள். ஸோ அடியார்கள் கஷ்டப்படுறாங்கங்கிறதுனால அவுட் ஆஃப் த வே போய் என்னென்ன தில்லு முள்ளு பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணி அவங்களுக்காக இவர் ஆயுதம் எடுக்கலைன்னாலும் அவங்க தோக்குற மாதிரி, கௌரவர்கள் தோக்குற மாதிரி பண்ணி இவங்களுக்காக எல்லாத்தையும் ரட்சித்து கொடுக்குறாரு. அதனால அவருக்கு யாதவ சிம்மம்னு பேர். ஸோ நரசிம்மம், ராகவ சிம்மம், யாதவ சிம்மம். ஸோ அதாவது பாயிண்ட் வந்து அடியார்களுக்காக அவர் இறங்கி வர்றாரு, அவர்களுக்காக எல்லாம் செய்கிறாருங்கிறது தான் நரசிம்ம அவதாரத்துடைய தாத்பரியம். சிம்பிளாக ஷார்ட்டாக. ஸோ நரசிம்மர் அவதாரத்தை பற்றி எல்லா ஆழ்வார்களும் பாடியிருக்காங்க. ஸோ அதில் எல்லா நம்மளுக்கே தெரியும். இப்போ ஆண்டாள் 23வது பாசுரம் மாரிமலை முழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும், அப்புறம் அமலநாதிபுரானில் 8வது பாசுரம் பரியனாகி வந்த அமுனன் உடல் கேட்டு, அந்த மாதிரி எல்லா ஆழ்வார்களும் பாடியிருக்காங்க. ஆமாம், எல்லா ஆழ்வார்களும் பாடியிருக்காங்க. ஸோ அதில் வந்து இன்னைக்கு வைகாசி விசாகம் நம்மாழ்வாருடைய திருநட்சத்திரங்கிறனால, ஸோ நம்மாழ்வாருடைய வைபவத்தை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்மாழ்வார் நரசிம்மரை பற்றி பாடின பாசுரங்கள் நிறைய இருக்குது. அதில் 3 செலக்ட் பண்ணி அதை மட்டும் பார்ப்போம். நம்மாழ்வார் வைபவம் நம்ம ஏற்கனவே ஒரு பிரவச்சனத்தில் பேசினோம். நம்ம திருவாய்மொழி பற்றி ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குற மாதிரி ஒரு நாள் பேசும்போது நம்மாழ்வாருடைய வைபவம் பேசணும். எனிவே ஷார்ட்டாக ப்ரீஃபாக திருப்பி சொல்லணும்னா, நம்மாழ்வார் பிறந்தது ஆழ்வார் திருநகரி, திருநெல்வேலி பக்கத்தில். அந்த ஊரில் காரின்னு ஒருத்தர், உடையநங்கைங்கிற ஒரு, அவங்க அப்பா அம்மா பேர் காரி உடையநங்கை. உடையநங்கைங்கிறவங்க வந்து காரி வந்து ஆழ்வார் திருநகரிக்காரர். அவர் வந்து உடையநங்கைங்கிற பொண்ணை வந்து திருவண் பரிசாரம் அப்படின்னு சொல்லி திவ்ய தேசத்தில் ஒன்று, நாகர்கோயில் பக்கத்தில் இருக்குது. திருவண் பரிசாரத்தில் திருவாள் மார்பன்னு சொல்லி பெருமாள் சேவை சாதிக்கிறார். ரொம்ப நல்லா அழகான கோயில் திருவண் பரிசாரம். அந்த ஊரில் போய் உடையநங்கை கல்யாணம் கூட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாரு அவர். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு திருப்பி திருவண் பரிசாரத்துக்கே போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு திரும்பி வரும்போது வர்ற வழியில் திருக்குறுங்குடி, திருநெல்வேலி பக்கம்தான் அது, திருநெல்வேலி பக்கத்தில் திருக்குறுங்குடியில் போய் திருக்குறுங்குடி நம்பியை பார்த்து சேவித்து வேண்டிக்கிறாங்க 2 பேரும், எங்களுக்கு வந்து புத்திர பாக்கியம் வேணும்னு. ஸோ பெருமாள் வந்து நானே வந்து பிறக்கிறேன், அதாவது யார் மாதிரி வேணும்னு கேட்டாராம் பெருமாள். உன்ன மாதிரியே வேணும்னு கேட்டாங்களா. என்ன மாதிரி வேணும்னா நான் தான் வந்து பிறக்கணும், என்ன மாதிரி யார் இருப்பா அப்படின்னு சொன்னாராம். இது சொல்லுவாங்க அந்த மாதிரி. ஸோ வைகாசி விசாகத்தன்னைக்கு ஆழ்வார் திருநகரியில் நம்மாழ்வார் அவதாரம்
ஸோ நம்மாழ்வார் வந்து குறுங்குடி நம்பியோட அம்சம்னு சொல்லுவாங்க. நித்திய சூரிகளில் விஸ்வக்ஷேனருடைய அம்சம்னு சொல்லுவாங்க. ஆனால் இதெல்லாம் இருந்தாலும் இப்போ திருவாய்மொழிக்கு ஈடு 36 படின்னு ஒரு வியாக்கியானம் இருக்குது, நம்பிள்ளை சாதித்தது. அதில் வந்து இன்ட்ரோடக்டரி இது அவதாரிகை, 3 அவதாரிகை இருக்குது. ஸ்ரீயப்பதின்னு ஆரம்பிக்கும். ஸோ முதல் ஸ்ரீயப்பதி, 2ஆம் ஸ்ரீயப்பதி, 3ஆம் ஸ்ரீயப்பதி. ஸோ முதல் ஸ்ரீயப்பதியில் வந்து அவர் டீட்டெயில்டாக சொல்கிறார் நம்மாழ்வாருடைய வைபவத்தை பற்றி சொல்லும்போது. நம்மாழ்வார் வந்து நித்திய சூரியோ பகவானின் அவதாரமோ கிடையாது. நம்மாழ்வார் வந்து நம்மளை மாதிரி ஒரு ஜீவாத்மா தான். அந்த ஜீவாத்மாக்கு பகவான் வந்து பரிபூர்ண ஞானத்தை அவர் பிறக்கும் போதே அருளி, அதனால தான் அவர் நம்மாழ்வார் ஆனார் அப்படிங்கிறத வந்து அவர் நம்பிள்ளை வந்து ஈடு 36 படியில் சொல்லியிருக்காரு. ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, இப்போ திருவாய்மொழியில் முதல் பாசுரமே உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன், அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன், துயரரு சூடரடி தொழுதழன் மணலைங்கிறது பாசுரம். ஸோ உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன்னு, உயர்ந்த நல்குணங்களை உடையவன் எவனோ அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ஸோ ஆரம்பிக்கும் போதே அதுக்கு முன்னாடி இந்த மாயாவாதிகள் பகவானுக்கு ரூபம் கிடையாது, குணம் கிடையாது, அவன் நிர்குணம், பகவான் வந்து நிர்குண பிரம்மன் தான், அவருக்கு வந்து குணங்கள்னு ஒன்றும் கிடையாது, உருவம்னு ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க மாயாவாதிகள். ஸோ அவங்கள வந்து நிரசிக்கிற மாதிரி, அதாவது அவங்க கூற்றை பொய்ன்னு சொல்கிற மாதிரி எடுத்த எடுப்புலேயே உயர்வர உயர்நலம் நலம்னா குணம், உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன்னா இதை விட நல்ல குணங்கள் கிடையாதுன்னு சொல்கிற மாதிரி நல்ல குணங்கள் கொண்டவன் அப்படிங்கிற அந்த அந்த சர்க்குண பிரம்மங்கிறத கான்செப்டை ஃபஸ்ட் லைன்லேயே அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறார். உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன். அதுக்கடுத்து அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன் தான் சொல்லியிருக்கணும். அதாவது அப்படிப்பட்ட பகவான் வந்து எல்லா தேவர்களுக்கும் அதிபதியாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு 3வது தான் மயர்வர மதிநலம்னு சொல்லியிருக்கணும். பட் 2வது வரையிலே அவர் வந்து மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன் அப்படின்னு பாடுறார். ஏன்னா அவருக்கு வந்து அப்படிப்பட்ட உயர்ந்த குணங்களுடைய பகவான் வந்து இந்த தாழ்மையான இந்த ஜீவாத்மாக்கு மயர்வர மதிநலம் அருளினானே அப்படிங்கிற அந்த அந்த ஆச்சரியத்தை வெளிப்படுத்துறதுக்காக அதே 2வது வரியா வச்சாராம், மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன். அதுக்கப்புறம் 3வது வரியில அது அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன், துயரரு சுடரடி தொழுதழன் மனனேன்னு சொல்லி இந்த பாசனம். ஸோ அந்த மாதிரி அது போக திருவாய்மொழியிலையும் சரி, நம்மாழ்வார் அருளின மற்ற திவ்ய பிரபந்தங்களையும் பார்த்தீங்க, திருவிருத்தம், பெரிய திருவந்தாதி, எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு 4 பாட்டு சந்தோஷமாக பாடுவார். அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு ஏக்கம் வந்துடும், நாயகி பாவம் வந்துடும், அந்த பிரிஞ்சு அந்த சோகத்தில் பாடுற மாதிரி பாடுவார். அதுக்கப்புறம் எப்போ என்ன கூட்டிகிட்டு போகிறேங்கிற மாதிரி ஸோ அந்த மாதிரி ஒரு மிக்ஸ்டு இதாக வந்துக்கிட்டே இருக்கும். எப்பவுமே ஒரே மாதிரி பாட மாட்டார். ஞானத்தில் தன் பேச்சும் பிரேமத்தில் பெண் பேச்சும் சொல்லுவாங்க. அதாவது தானான தன்மையில் அவர் ஞானத்தோடு பேசும்போது நம்மாழ்வாராகவே பாடுவார். அவர் பக்தி தலைக்கு மீறி போய் அவர் ஒரு மாதிரி கலங்கும் போது, ஞானம் இது பிரேமம் தலைக்கு ஏறும்போது தன் நிலையை மறந்து பெண்ணா மாறி பராமரிச நாயகியா, அவருடைய தாயாரா, அவருடைய தோழியா பாடுவார். ஸோ அந்த மாதிரி பாசுரங்கள் வரும். ஸோ இதனால அதாவது நம்மாழ்வார் வந்து ஒரு ஜீவாத்மா தான். அவர் வந்து பகவானுடைய நிர்ஹேதுக கிருபையினால தான் அவர் வந்து ஆழ்வாராக ஆனார். இவ்வளவு பாசுரங்களை சாதிச்சார். வேதத்தையே தமிழாக்கி கொடுத்தார். வேதம் தமிழ் செய்த மாறன்னு சொல்லுவாங்க. சரியா, இது வந்து சிம்பிளாக நம்மாழ்வாருடைய வைபவம். ஸோ அதில் வந்து அவர் 4 பிரபந்தம் சாதிச்சிருக்காரு. இன்னைக்கு கூட நம்ம அதில் 3 டச் பண்ணோம். திருவிருத்தம் 1வது பிரபந்தம், திருவாசிரியம் 2, பெரிய திருவந்தாதி 3வது பிரபந்தம், திருவாய்மொழி வந்து 4வது பிரபந்தம். ஸோ 4 வேதத்துக்கு சமம். ரிக், யஜுர், சாமம், அதர்வனத்துக்கு
சமமான இந்த 4 வேதங்கள். ஸோ இந்த வேதங்களில் இந்த திருவிருத்தம் 100 பாசுரம், திருவாசிரியம் 8 பாசுரம் தான். பெரிய திருவந்தாதி பேரு தான் பெரிய திருவந்தாதி, ஆனால் திருவந்தாதி 4 திருவந்தாதி இருக்கு. 4லையுமே சின்ன சைஸ் வந்து இதுதான் பெரிய திருவந்தாதி, 87 பாசுரம் தான். ஸோ முதல் திருவந்தாதி, 2ஆம் திருவந்தாதி, 3ஆம் திருவந்தாதி முதலாழ்வார்களது ஒவ்வொன்றும் 100 பாசுரம் இருக்கும். அதுக்கப்புறம் 4ஆம் திருவந்தாதி திருமழிசை ஆழ்வார் சாதிச்சது, அதுவும் இதை விட ஜாஸ்தி தான். ஸோ 87 பாசுரம் உள்ள, அதாவது பெரியவன் அப்படிங்கிற மரியாதை நம்மாழ்வாருக்கு உண்டுங்கிறனால இது பெரிய திருவந்தாதி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்மாழ்வார் வந்து நரசிம்மரை பற்றி நிறைய பாசுரங்கள் சாதிச்சிருக்காரு. அதில் 3 பாசுரம் எடுத்து ப்ரீஃபாக பார்ப்போம். நான் இன்னைக்கு குரூப்பில் போட்டிருக்கேன் பாருங்கள். அது பாசுரத்தை நீங்களும் சேர்த்து பார்த்தீங்கன்னா நல்லா அனுபவிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆமாம் நின்றும் இருந்தும் ஃபஸ்ட்டு பார்ப்போம். நின்றும் இருந்துங்கிறது பெரிய திருவந்தாதியில் 35வது பாசுரம். இந்த பாசுரம் என்னன்னா, நின்றும் இருந்தும் கிடந்தும் திரிந்தும் ஒன்றுமோ ஆற்றான் என் நெஞ்சகலான் அன்றங்கை வன்புடையால் பொன் பெயரோன் வாய் தகர்த்து மார்விடந்தான் அன்புடையான் அன்றே அவன் அப்படிங்கிறது பாசுரம். சின்ன பாசுரம் தான். ஸோ என்ன அர்த்தத்தை சொல்லிடுறேன். சின்ன பாசுரம் தான், ஈஸி அர்த்தம் தான். நின்றும் இருந்தும் கிடந்தும் திரிந்தும், அதாவது நின்றும்னா நின்ற கோலத்தில் இருக்கிறது, இருந்ததுன்னா அமர்ந்த கோலம், கிடந்துன்னா கிடந்த கோலம், திரிந்தும் தான் நடந்த கோலம், இங்கே அங்கே நடக்கிறது தான் திரிந்தும் சொல்றாரு. ஒன்றுமோ ஆற்றான் என் நெஞ்சகலான். ஸோ என் நெஞ்சத்துல வந்து பகவான் இருக்கான். நின்ற நிலையிலே இருக்கான், இருந்த நிலையிலே இருக்கான், கிடந்த நிலையிலும் இருக்கான், திரிந்த நிலையிலும் இருக்கான். இவ்வளவு திரிஞ்சும் இவ்வளவு பண்ணியும் ஒன்றுமோ ஆற்றான்னா, இவ்வளவு பண்ணியும் அவனுக்கு வந்து ஆற்றலையாம். அந்த மாதிரி இவருடைய மனசுல வந்து அவ்வளவு ஆனந்தமா அவர் இருக்காராம். அன்று கைங்கிறது தான் அன்றங்கைன்னு வருது. அன்றுனா ஏதோ ஒரு காலத்துல, கைனா அழகான கையினால. அதாவது நரசிம்மர் வந்து நம்ம சொல்றோம், அதாவது பயங்கரமான சிங்க முகத்தோட வந்தாரு, கர்ஜிச்சுக்கிட்டு வந்தாரு, கோபமா வந்தாரு அப்படின்னு. ஆனாலும் ஆழ்வார்கள் வந்து நரசிம்மரை வந்து அவரை மாதிரி அழகு யாரும் கிடையாதுன்னு தான் அனுபவிப்பாங்க. ஸோ அதனால அவருடைய கை கூட அவ்வளோ அழகாம். அன்று கை, அழகான கையால், வன்புடையால் புடைக்கிறதுன்னா நம்ம தமிழ்ல சொல்றோம்ல, அடிக்கிறது. ஸோ வன்புடையால்னா ஓங்கி அடிக்கிறது. வன்புடையால் பொன் பெயரோன்னா ஹிரண்யன். ஹிரண்யம்னா சம்ஸ்கிருதத்துல வந்து தங்கம்னு அர்த்தம், கோல்டு. ஆமா, உங்களுக்கு தெரியும் தெலுங்கு. ஸோ அந்த பேர் வச்சிருக்கறனால பொன் பெயரோன். ஸோ அந்த பேர் இருக்கிறனால தமிழ்ல பொன் பெயரோன்னு சொல்றாங்க. ஸோ அந்த கோல்டு, அந்த ஹிரண்யம்ங்கிற பேர் இருக்கிறனால பொன் பெயரோன் அப்படிங்கிற தமிழ் வார்த்தை. ஹிரண்யனுக்கு தமிழ் வார்த்தை பொன் பெயரோன். வாய் தகர்த்து மார்விடந்தான். ஸோ வாயில அடிச்சாராம் அதுக்கப்புறம் தான் மாற பிளந்தாராம். ஆமா, வாயில அடிச்சாராம். ஏன்னா என்னுடைய பக்தனை வந்து நீ அவமதிச்சே இல்ல, இந்த வாயால தானே அவமதிச்சேன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் வாயில அடிச்சாராம். அதான் நம்மாழ்வார் சொல்றாரு, வாய் தகர்த்து மார்விடந்தான். அதுக்கப்புறம் மாற வந்து 2ஆ பிளந்தாராம். அன்புடையான் அன்றே அவன். ஸோ அது அன்புடையான் அன்றே அவன்னா 2 அர்த்தத்துல சொல்றாரு. என்ன அன்புடையான், என்ன அன்புனா என் மேலையும், அதை நம்மாழ்வார் வந்து என் மேலையும் என் பக்தியினால ஆட்பட்டு என் நெஞ்சில வந்து எப்பவுமே இருக்கான், நின்ற நிலையிலும் இருந்த நிலையிலையும் கிடந்த நிலையிலையும் அப்படின்னு சொல்றான். 1. 2வது, பிரகலாதனுக்காக அவன் மேல உள்ள அன்புனால தானே அவர் அவதாரம் எடுத்துட்டு வந்தாரு. அவன் சொன்ன பேச்சை நிரூபிக்கணும், காப்பாற்றணுங்கிறதுக்காக வந்து. ஸோ அந்த அன்பை காட்டுறதுக்காகவும் சொல்றான், அன்புடையான் அன்றே அவன். ஸோ அது என்னுடைய மனசுல இருக்கிறது என்னுடைய பக்திக்காக. அதே மாதிரி பிரகலாதனுக்கும் அவன் சொல்ல காப்பாத்துறதுக்காக பண்ணாரு அப்படின்னு ஆழ்வார் பாடுறாரு. ஸோ இதில் வந்து இதே மாதிரி திருமழிசை ஆழ்வார் திருச்சந்த விருத்தம்னு ஒரு பிரபந்தம் பாடியிருக்கார். அதில் ஒரு பாசுரம் ரொம்ப பிரபல்யமான பாசுரம். நின்றதெந்தை ஊரகத்து இருந்ததெந்தை பாடகத்து அன்று வெக்கனை கிடந்தது எண்ணிலாத முன்னலாம் அன்று நான் பிறந்திலேன்
பிறந்த பின் மறந்திலேன், நின்றதும் இருந்ததும் கிடந்ததும் என் நெஞ்சுளே அப்படிங்கிறது திருமழிசை ஆழ்வாரோட பாசனம். அதாவது 3 திவ்ய தேசத்துல 3 நல்ல நின்றது எந்தை ஊரகத்துனா காஞ்சிபுரத்துல தான் இருக்கு இதெல்லாம். ஸோ ஊரகம்ங்கிற திவ்ய தேசத்துல உலகளந்த பெருமாள் நின்ற கோலத்துல இருக்காரு. இருந்ததெந்தை பாடகத்து திருப்பாடகத்துல பாண்டவ தூதரா அமர்ந்திருப்பாரு. அன்று வெக்கனை கிடந்த திருவெக்கான்னு ஒரு திவ்ய தேசம், அங்க வந்து கிடந்த கோலத்துல இருக்காரு. ஸோ அந்த 3 திவ்ய தேசத்தையும் மங்களாசாசனம் பண்ணி அந்த 3 நிலைகளையும் சொல்லி திருமழிசை ஆழ்வார் வந்து ரொம்ப காலம் சாக்கிய மதத்துல சமண மதத்துல ஒவ்வொரு மதத்திலையும் கொஞ்ச நாள் போய் இருந்து அவங்க என்னதான் சொல்றாங்க, அவங்களுடைய மத கோட்பாடு என்ன, கொள்கைகள் என்ன அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி எதுலேயுமே கன்வின்ஸ் ஆகாம அப்படியே சுத்திக்கிட்டு இருந்தப்போ பேயாழ்வாருடைய அனுகிரகத்தினால ஸ்ரீ வைஷ்ணவத்துல வந்து பெருமாளே ஸ்ரீமன் நாராயணனே பரதெய்வம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவர் ஸ்ரீ வைஷ்ணவத்தை தழுவுறாரு. அதனால அந்த நிலை வர்ற வரைக்கும் நான் பிறக்கவே இல்லை, அன்று நான் பிறந்திலேன். ஆனா நான் இதை புரிஞ்சுக்கிட்டு ஸ்ரீ வைஷ்ணவன் ஆன பின்னாடி பிறந்த பின் மறந்திலேன் அப்படின்னு பாடுறாரு. அன்று நான் பிறந்திலேன், பிறந்த பின் மறந்திலேன், நின்றதும் இருந்ததும் கிடந்ததும் என் நெஞ்சுளே அப்படின்னு திருமழிசை ஆழ்வார் பாடுறார். ஸோ அதே மாதிரி பாசனம் தான் இது நம்மாழ்வார் பாடியிருக்கணும். நின்றும் இருந்தும் கிடந்தும் திரிந்தும் ஒன்றுமோ ஆற்றான் என் நெஞ்சகலான், அன்றங்கை வன்புடையால் பொன் பெயரோன், வாய் தகர்த்து மார்படந்தான் அன்புடையான் அன்றே அவன். ஸோ இது பெரிய திருவந்தாதி. இதுக்கப்புறம் திருவாய்மொழி சாமவேதத்தின் சாரம். அதுல திருவாய்மொழியில இந்த இது வந்து 2ஆம் 10 4ஆம் திருவாய்மொழி முதல் பாசுரம். இது சின்ன பாசுரம் தான். ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாடும் இவ்வாணுதலே அப்படிங்கிறது பாசுரம். சின்ன பாசுரம் தான். இது நல்லா நிறைய பேர் கேட்டிருப்பீங்க, இது நிறைய இடத்துல பாடுவாங்க இது. ஸோ ஆடி, அதாவது இது வந்து பராங்குச நாயகியோட தாயார் பாடுற மாதிரி பாசுரம். அதாவது தன்னுடைய மகள் வந்து பெருமாள் மேல அளவு கடந்த பக்தியினால, நரசிங்கர் மேல உள்ள பக்தியினால எப்ப பார்த்தாலும் அவன் பேரை சொல்லி பாடியும் ஆடிக்கிட்டு இருக்கா அப்படின்னு ஆடி ஆடி அகம் கரைந்து. ஸோ ஆடி ஆடி மெலிஞ்சு போறானாம், அகம் கரைந்து போகுதான். இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி, நாம சங்கீர்த்தனம் பண்ணி 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 கண்ணில் இருந்து தண்ணி வழிஞ்சுக்கிட்டே இருக்கான். இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று எங்கும் இங்கேயும் அங்கேயும் ஓடி போய் நரசிங்கா நரசிங்கான்னு தேடுறானாம். வாடி வாடும் இவ்வாணுதலே. ஸோ வாடி வாடும் அப்படிங்கிற ரெண்டுமே ஒரே வார்த்தை தானே, வாடுதல்ங்கிற வார்த்தை தானே, வாடி வாடும். ஸோ வாடி வாடும்னா என்னன்னா இட்ஸ் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அதாவது வாடி உதிர்ந்து போயிடல, வாடிட்டு இருக்கா, ஆனா அதுக்கு இன்னும் ஆமா ஃபுல்லா இதாகல. இவ்வாணுதலே அப்படின்னா, இவ்வாணுதலேன்னு என்னன்னா வாழ்நுதலேங்கிறது வாணுதலேன்னு போட்டிருக்காங்க. வாழ் நுதல்னா என்ன, நுதல்னா நெத்தி. ஸோ நெத்தி, வாழ்னா பிரகாசமா இருக்கிறது தான், பளபளன். இப்போ ஒரு கத்தி வாழ் வந்து புதுசா இருந்ததுன்னா பளபளன் இருக்கும்ல பிரகாசமா, அந்த மாதிரி இவளுடைய நெத்தி வந்து பளபளன் இருக்கான். அது என்ன எதை காட்டுதுன்னா, அவ வந்து ஆடி அகம் கரைந்து கண்ணீர் மல்கி இங்கே அங்கேயே ஓடிக்கிட்டு இருந்தாலும் அவளுக்கு வந்து நரசிங்கனோட அருள் கண்டிப்பா கிடைச்சிருங்கிறத காட்டுதான். அந்த பிரகாசமான நெத்தி வந்து அவளுக்கு பகவத் அனுகிரகம் கண்டிப்பா கிடைக்குங்கிறத காட்டுதான். அதனால இவ்வாழ்நுதலே அப்படின்னு தாயார் பாடுறான் பராங்குச நாயகியை பார்த்து. வாழ்நுதல்னா பிரகாசமான நெற்றி. பிரகாசமான நெற்றின்னு தானே பாட்டுல இருக்கு. பகவானுடைய அனுகிரகம் கண்டிப்பா கிடைக்கும்னு எப்படி நம்ம சொல்றோம்னா, அந்த பிரகாசமான நெற்றி அப்படின்னு சொன்னாலே அது வந்து நம்ம நினைச்ச காரியம் நடந்துரும், கிடைச்சிரும் அப்படிங்கிற அஷூரன்ஸை காட்டுறதுக்காக தான் இந்த வேர்டை யூஸ் பண்ணுவாங்களாம். ஸோ தமிழ் இலக்கணத்துல வந்து இது அன்மொழி தொகைன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு வார்த்தையை சொல்லி அந்த வார்த்தை மூலமா இன்னொரு விஷயத்த நம்ம சொன்னோம்னா அதுக்கு பேர் அன்மொழி தொகை. டைரக்டா அதை சொல்லாம ஒரு வார்த்தை மூலமா பூடகமா மீன் பண்றது.
ஸோ வாழ்நுதலே வானுதலே அப்படின்னா பகவானுடைய அனுகிரகம், நரசிங்கரோட அனுகிரகம் இவளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறது இவளுடைய பிரகாசமான நெத்திலேயே தெரியுது அப்படின்னு தாயார் பாடுற மாதிரி பாசுரம். ரொம்ப ஆச்சரியமான பாசுரம். இந்த பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானத்தில் தான் இதெல்லாம் போட்டிருக்கு. ஸோ இந்த பாசுரங்கள் எல்லாம் நம்ம அனுபவிக்கணும்னா ஆச்சாரியங்களோட வியாக்கியானங்களை சேவிக்கணும், அப்போ தான் நல்லா தெரியும். ஸோ இன்னொரு கடைசி பாசுரம். இது வந்து இதுவும் எல்லாரும் கேட்டிருப்பீங்க. ஆழியல சங்கம் வெல்லு மேல திசை வாழியல அப்படின்னு ஒரு பதிகம், 7ஆம் பத்து 4ஆம் திருவாய்மொழி. இந்த பதிகத்தில் வந்து பகவானுடைய அவதாரங்களில் ஒவ்வொரு அவதாரத்துலேயும் அவர் என்ன சாதிச்சாரு, என்ன ஜெயிச்சாரு அப்படிங்கிறத ரொம்ப கொண்டாட்டமாக நம்மாழ்வார் பாடுறாரு. ஒவ்வொரு அவதாரத்துலேயும் அவர் என்ன செஞ்சாருங்கிறது. இந்த பதிகத்தை எதுக்கு சொல்லுவாங்கன்னா, நம்ம வந்து வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஏற்றங்கள் இறக்கங்கள் இருக்கும். நம்ம கஷ்டமான சந்தர்ப்பங்கள் நிறைய வரும். நம்ம சோர்ந்து போய் இருக்கும்போது இந்த 10 பாசுரத்தை, இந்த பதிகத்தை சேவித்தோம்னா நமக்கு வந்து ஒரு உத்வேகம் பிறக்குமா, அதே மாதிரி நம்ம பட்டுக்கிட்டு இருக்க கஷ்டத்துலேருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு வழி பிறக்குமா. அதுக்கு வந்து இந்த ஆழியல சங்கம் வில்லுமேளங்கிற பதிகத்தை வந்து சேவிக்கணும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அதில் 6ஆவது பாசுரம் இது. பொழுது மெலிந்த புன்செக்கரில் வான்திசை சூழு மெழுந்து உதிர புனலா மலை கீழ்ந்து பிளந்த சிங்கம் ஒத்ததால் அப்பன் ஆழ்துயர் செய்து அசுரரை கொல்லுமாறே அப்படிங்கிறது பாசம். பொழுது மெலிந்தன, பொழுதுங்கிறது பொழுது மெலிந்தன சாயந்தர நேரத்தை தான் அப்படி சொல்றாரு. பொழுது மெலிந்தன இந்த பகல் நேரம் முடிய போகுது. புன் செக்கரில்னா அந்த சாயந்தர நேரத்தில் அந்த ஒரு கிரிம்சன் கலர் வரும், அந்த ஒரு மாதிரி ஆரஞ்சு கலர் வரும் சன்செட் ஆகிறப்போது. அதைத்தான் புன் செக்கரில்ங்கிறாங்க. அழகான அந்த ஆமாம், அந்தி போல் நிறத்தாடையும் அதன் மேல் அயனை படைத்ததோர்னு ஆழ்வார் பாடினார்ல, அந்த மாதிரி அந்த அந்தி போல் நிறத்தாடைன்னா என்ன, அந்த ஆரஞ்சு கலரில் கிரிம்சன் கலரில் உள்ள இதுதான். அந்த ஸ்கை வந்து அந்த கலரில் இருக்குன்னு சொல்கிறார். பொழுது மெலிந்த புன்செக்கரில் வான்திசை சூழு மெழுந்து. ஸோ சூழு அது உதிர புனலான்னா ரத்த வெள்ளம், புனல்னா வெள்ளம், உதிர புனல்னா ரத்த வெள்ளம். ஸோ வான் திசை, அதாவது வானம் பூரா தெரிச்சதான் ரத்தம், எல்லா பக்கமும் தெரிச்சதான் திசையெல்லாம். சூழு மெழுந்து உதிர புனலா மலை கீழ்ந்து பிளந்த, அதாவது ஒரு மலை மாதிரி இருந்த அந்த அரக்கனை பிளந்தாராம். சிங்கம் ஒத்ததால் அப்பன் ஆழ்துயர் செய்து அசுரரை கொல்லுமாறே. ஸோ அப்பன்கிற வேர்டு, பிரான்கிற வேர்டெல்லாம் ஆழ்வார்கள் எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னா, அவர் எப்போ அடியார்களுக்கு ஒரு உபகாரம் பண்ணியிருக்காரோ, அந்த உபகாரம் பண்ணினவன் அப்படிங்கிற காட்டுறதுக்கு அந்த வேர்டை யூஸ் பண்ணுவாங்க. பிரான்கிற வேர்டு, அமலன் ஆதிபிரான் அடியார்க்கு என்னை ஆட்படுது. அதே மாதிரி இந்த அப்பன்கிற வேர்டு அதே மாதிரி மீனிங் தான். இது பிரகலாதனுக்காக பண்ணார்ல, அதனால அப்பன் அப்படின்னு சொல்றாரு. ஆழ்துயர் செய்து அசுரரை கொல்லுமாறே. அசுரரை ஆழ்துயர் செய்கிறார், நம்மளே இல்லை. இரண்யனை ஆழ்துயர் செஞ்சு கொண்டார்ல, அதனால அசுரரை ஆழ்துயர் செய்து அசுரரை கொல்லுமாறே அப்படின்னு சொல்றார். ஸோ இது வந்து இந்த ஆழியல பதிகத்தில் வர்ற 6ஆம் பாசுரம். ஸோ இந்த மாதிரி இந்த பதிகம் ஃபுல்லாகவே இலக்கியத்திலையும் பார்த்தாலும் ரொம்ப சுவையாக இருக்கும், அர்த்தத்தில் பார்த்தாலும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதுக்கு ஆச்சாரியர்களோட வியாக்கியானம் படித்து பார்த்தா அதை விட பிரமாதமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் எல்லாரும் அனுபவித்து நம்மாழ்வார் நரசிம்மமூர்த்தியோட அனுகிரகத்தை எல்லாரும் பெறணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இதை முடிச்சுக்கிறேன். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.